அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் ஐயுஎம்எல் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் சந்தித்திருக்கிறார். விவரங்களுடன் இரண்டிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரோடு சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக காலையில் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்கள் சந்தித்து பேசிய நிலையில தற்பொழுது ஐயுஎம்எல் உடைய தலைவர் சந்தித்து பேசி வருகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் திமுக தலைவரோடு பேசி வருகிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஆதரவு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில நேரில் வந்து அருண்ராஜ் ஆதரவு கேட்ட நிலையில திமுகவுடைய நிலைப்பாடுதான் எங்களுடைய நிலைப்பாடு, திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று காதர் மொய்தீன் கருத்து தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது திமுக தலைவரோடு நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசியல் களத்துல எந்த மாதிரியான முடிவுகளும் எடுக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசியல் நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநில குழு கூட்டம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் விடுதலை சிறுத்தைகளுடைய உயர்நிலை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கட்சிகளுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக தமிழகத்துல யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவின் அடிப்படையில திமுகவும் ஒரு முக்கியமான முடிவும் திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகளும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியா இருக்கிறது. திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில 10ஆம் தேதி வரை தங்கியிருக்க வேண்டும் என்று இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் திமுக தலைவர் உத்தரவு பிறப்பித்ததும் குறிப்பிடத்தக்கது. தேவா, திமுக நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பதன் பொருள் என்ன கோகுல்? என்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கு எதிர்கட்சி இல்லாம வேற என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட இருக்கு? எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பம் என்று திமுக தலைவர் தெரிவித்திருந்தாலும் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி என்ற ஒரு முயற்சி நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 118 என்ற பெரும்பான்மை எண் கிடைக்காதனால இதுவரை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. அந்த பெரும்பான்மை எண்ணிக்கை இருந்தால் மட்டுமே தான் ஆட்சி அமைக்க அழைப்போம் என்று ஆளுநர் மாளிகையுடைய செய்தி குறிப்பு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை நடத்தி வராங்க. இந்த நிலையில திமுகவோ ஒருவேளை மாற்று ஆட்சி நடைபெற்றால் அந்த ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கலாம் என்ற தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஆட்சியில் பங்கு என்ற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த கூட்டணி ஆட்சி என்ற நிலைப்பாட்டில் இதுவரை ஒரு எளியான முடிவு எடுக்கப்படவில்லை. நாளை தினம் கூட்டத்துல விவாதிக்க இருக்காங்க. இது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோடு இணைந்து அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செய்யுமா, அதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்குமா என்ற பல்வேறு கருத்துக்கள் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் திமுக தலைவர் இங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து வருகிறார். திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைக்கு பிறகுதான் அவருடைய கருத்துக்களுக்கு அடிப்படையில் தான் தன்னுடைய முடிவு எடுக்கும் என்றும் அந்த முடிவு என்பது கட்சியின் நலன் சார்ந்த முடிவாக இருக்கும் என்றும் திமுக தலைவர் இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கார். அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இன்றைய தினம் திமுக தலைவர் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கார். கோகுல், இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உட்கட்சி கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா நேரில் சந்திச்சு அழைப்பு விடுத்திருக்காங்க. 10ஆம் தேதி வரைக்கும் திமுக உங்களுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அப்போ 10ஆம் தேதி வரைக்கும் கூட்டணி கட்சிகளும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ முடிவையும் எடுக்கிறது தள்ளி போகுமா? அது வரைக்கும் தாவேகாவும் காத்திருக்கணுமா? நிச்சயமாக 3 நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆலோசனை கூட்டத்தில் வெற்றி கழகத்துடைய ஆதரவு கேட்ட அந்த கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையோடு குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கலாம். ஆனால் கூட்டணியில், அதாவது தற்போது திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டு
மாற்று அணிக்கு ஆதரவு அளிப்பதில் சில முரண்பாடான கருத்துக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில நாளைய தினம் ஒரு ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அதன் பின்னர் அடுத்ததாக திமுக தலைவர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மாற்று அணி ஒரு அமைந்தால் அந்த ஆதரவு நிலைப்பாடு குறித்தும் நாளைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியில் விவாதிக்க இருக்கிறாங்க. அது போன்ற ஒரு முடிவெடுத்தால் இரண்டாவது நிலைப்பாடு, அல்லது திமுகவோடு இணைந்து எதிர்க்கட்சியாக செயல்படுவது, யாரையும் ஆதரிப்பதில்லை என்ற ஒரு மூன்றாவது நிலைப்பாடு. இது போன்ற 3 நிலைப்பாடுகளின் அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் அடுத்த கட்ட ஆட்சி என்பது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக தலைவர் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, தமிழகத்துல மீண்டும் தேர்தல் என்ற நிலைப்பாடுல நமக்கு அந்த நிலைப்பாடுல இல்ல, தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை தற்போது இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுல திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. திமுக தலைவரும் அந்த கருத்தை முன்வைக்கிறார். ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தால் திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும். ஒரு ஆதரவு அளிக்கவில்லை என்ற நிலைப்பாடை எடுத்தால் திமுக தலைவர் எடுக்கக்கூடிய மாற்று நிலைப்பாட்டுக்கு அவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்ற ஒரு தகவலுக்கு நன்றி கோகுல்.